ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2024 ஸ்டார்ட் ஆகி 1 வாரம் ஆயிருச்சு. 1 வாரம் கம்ப்ளீட் ஆனதுல நம்ம கண்டிப்பா பெருசா எதுவும் சாதிச்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனா, 1 வருஷத்துல சாதிக்கிறதுக்கான விஷயங்கள் நெறையவே இருக்கு. அந்த சாதனைகள் ஒருத்தர பொறுத்து மாறுபடும். இப்போ நான் எத பத்தி சொல்லப் போறேன் அப்டின்னா, இந்த 2024ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில புத்தகங்கள பத்தி தான் நான் சொல்லப் போறேன். மாதத்துக்கு ஒரு புத்தகம் அப்டின்ற கணக்குல மொத்தம் 12 புத்தகத்த நான் சொல்லப் போறேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் 2 புத்தகம். இதுதான் பேசிக்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 புக்க நீங்க நல்லா இந்த புக்ஸ கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து நீங்க புக்ஸ் ரீட் பண்றதுக்காகட்டும், இல்ல உங்க லைஃப கோ த்ரூ பண்றதுக்காகட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுல ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ் மனத்தின் அற்புத சக்தி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஆக்சுவலா இது ஒரு இங்கிலீஷ் புக்கு. ஒரு ஐரிஷ் ஆத்தர் எழுதினது. அவர் பேர் ஜோசப் மர்பின்னு சொல்லிட்டு புக்கோட நேம் இங்கிலீஷ்ல த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு இருக்கும். அமேசான்ல ரூ. 127 சம்திங்க்கு கிடைக்குது. முன்னாடி நான் வாங்கும் போதுல இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருந்தது. இப்போ தமிழ்லயுமே அவைலபிளா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஹியூமனுக்குமே சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனசுல சில எண்ணங்கள் இருக்கும். எல்லாரோட திறமைகள் அவங்களுக்கே தெரியாம அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே ஆள் மனசுல தான் இருக்கும். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா உங்கள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே பயன்படும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. இப்ப 2வது புத்தகம், 3வது புத்தகம் இதெல்லாம் நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைஃப்ல அப்ளை பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னா, ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி நீங்க எவாலுயேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க யாருன்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புத்தகத்தோட பேரு ஆழ்மனத்தின் அற்புத சக்தி தமிழ்ல. இங்கிலீஷ்ல த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஆதர் ஜோசப் மர்ஃபி தான். ஆன்லைன்ல அமேசான்ல கிடைக்குது. 2வது புத்தகம். 2வது புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே லைஃப்ல கோல்ஸ் இருக்கும். பட் அதிகப்படியான பேருக்கு கோல்ஸ் அப்படிங்கிறது மணி ஓரியன்டா தான் இருக்கும். ஒரு வெல்தியான லைஃப், ஹெல்தியான லைஃப பத்தி இப்ப பெருசா யாரும் கேர் பண்றது கிடையாது. ஆனா நான் வாழ்றதுக்குள்ள பெரிய லெவல்ல இன்கமோட நல்ல லெவல்ல செட்டில் ஆகி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாவே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி பணம்னா என்ன? அந்த பணம் எப்படி ப்ளே பண்ணுது? அந்த பணத்த எப்படி மல்டிப்ளை பண்றது? ஸோ இந்த மாதிரி பணத்த பத்தின பேசிக்கான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் தான் ரிச் டாட் புவர் டாட். தமிழ்ல பணக்கார தந்தை, ஏழை தந்தை. ஆக்சுவலா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புத்தகம். 2வது தான் நான் அந்த புத்தகத்த படிச்சேன். இந்த புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கன் பிசினஸ்மேன் அண்ட் ஆல்சோ த ஆத்தர். இவர் பணம்னா என்ன? அது எப்படி ப்ளே ஆச்சு அவங்க லைஃப்ல, அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறது இது 2ம் தான். இந்த 2 புக்ஸை நீங்க படிச்சீங்கன்னாலே இந்த ஜான்வரி அண்ட் பிப்ரவரியை கிராஸ் பண்ணும்போது உங்களை பத்தியும் பணம் எப்படி, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 3வது அடுத்த மார்ச் மாசம் நீங்க படிக்க போற புத்தகம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்கான புக்ஸை உங்களுக்கு நான் பிப்ரவரி எண்டில் நான் சொல்றேன். ஸோ கண்டினியூவா நான் சொன்னேன் அப்படின்னா அது மேல உள்ள அந்த கியூரியாசிட்டி போயிடும். ஒன்னொன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் பாருங்க. அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் புக் என்னன்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கே வந்துடும். நான் சொன்ன உடனே நீங்க அதை எடுத்து வாங்கி படிங்க. அது உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகும். பட் இந்த 2 புக்கையும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆழ்மனத்தின் அற்புத சக்தியை ஃபர்ஸ்ட் படிங்க. 2வது பணக்கார தந்தை, ஏழை தந்தையை படிங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை பத்தி டீல் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே பணம்னோன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ரிவர்ஸ்ல படிக்கிறது படிக்கலாம். நீ எப்படிதான்டா படிச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனா அதை படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் சஃபர் ஆச்சு. என்னை பத்தி தெரியாம வெறும் பணத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா, மேபி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கூட என் லைஃப்ல கொஞ்சம் குரோ ஆயிருக்கலாமோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சப்கான்சியஸ் மைண்ட் பத்தின புக்கை படிங்க. செகண்ட் ரிச் டாட் புவர் டாட் படிங்க. 2மே அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ரிச் டாட் புவர் டாடும் தமிழ்ல இருக்கு. பேரு பணக்கார தந்தை, ஏழை தந்தை. ரூ. 350 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட் 2மே ஒர்த்து தான். 2ஓட ஆடியோ புக்ஸ் கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு.
என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆடியோவை விட புக்ஸா நீங்க படிக்கும்போது அது நல்ல எஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு அந்த ரிச் டாட் புவர் டாட் இன்கேஸ் வந்து சில கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது புரியாத பட்சத்துல யூடியூப்ல வந்து வீடியோ இருக்கு. பிளஸ் வந்து ஆடியோவோட டீடைல்டா தமிழ்லயே சொல்லுவாங்க. நீங்க புக்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அத பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.